டிசம்பர் 5, 2025 நந்தமுரி பாலகிருஷ்ணாவோட அகண்டா 2 தாண்டவம் படத்துக்கு தியேட்டர்ல ஒரு திருவிழா மாதிரி சூழல். ஆனா ரிலீஸ்க்கு சில மணி நேரம் முன்னாடி. டக்குன்னு எல்லா ஷோவும் கேன்சல். ஆமா. படக்குழுவோட எக்ஸ் ஹேண்டில்ல தவிர்க்க முடியாத காரணங்கள்னு ஒரு ரொம்ப ஜெனரிக்கான போஸ்ட் வருது. ஆனா அசல் காரணம் அது இல்ல. அது இல்லவே இல்ல. ஒரு 10 வருஷம் பழைய ஒரு ஃபைனான்ஷியல் பூத் இப்போ ஒரு பிரம்மாண்டமான படத்தையே நிறுத்தி இருக்கு. இத பத்தி தான் நாம ஆழமா பார்க்க போறோம். எக்ஸாக்ட்லி. இந்த அன்அவாய்டபிள் ரீசன்ஸ்ங்கிறது ஒரு ஸ்கிரீன் தான். உண்மையான காரணம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு ஸ்டே ஆர்டர். ஸ்டே ஆர்டரா? யார் போட்டது? ஏரோஸ் இன்டர்நேஷனல் தான் இந்த வழக்கு போட்டது. சோ இது ஒரு ப்ரொடக்ஷன் டிலே இல்ல, இது ஒரு திட்டமிட்ட லீகல் அட்டாக். ஒரு நிமிஷம். ஏரோஸ் இன்டர்நேஷனலுக்கும் அகண்டா 2 தயாரிப்பாளர் 14 ரீல்ஸ் பிளஸ்க்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் எனக்கு புரியல. இங்கே தான் விஷயமே இருக்கு. இந்த பிரச்சனை 14 ரீல்ஸ் பிளஸ் பத்தினது இல்ல. இது அவங்களோட பழைய அவதார். ஓஹோ. அதாவது 14 ரீல்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சம்பந்தப்பட்டது. 2014ல மகேஷ் பாபுவோட 1 நேனோகடேன் அப்புறம் ஆகாடு. ஆமா ஞாபகம் இருக்கு. அந்த படங்களுக்காக வாங்கின சுமார் 28 கோடி ரூபாய் கடன் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. இருங்க, ஆனா அது வேற கம்பெனி, இது வேற கம்பெனி தானே? பேரை மாத்தனா ஃபாலடி படி தப்பிக்க முடியாதா? இது எப்படி லீகலி பாசிபிள்? முடியாதுங்கிறது தான் கோர்ட் நிரூபிச்சிருக்கு. சட்டத்துல இதுக்கு பியர்சிங் த கார்ப்பரேட் வெயில்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படின்னா? அதாவது கம்பெனி வேற உரிமையாளர் வேறங்கிற அந்த சட்டத்திரைய கிழிச்சி 2 கம்பெனியோட நோக்கமும் ஒண்ணுதான்னு நிரூபிக்கிறது. ஓஹோ, சரி சரி. ஹீரோஸ் தரப்புல 2 கம்பெனியோட இயக்குனர்கள், ஆபீஸ் அட்ரஸ், பிசினஸ் மாடல் எல்லாமே ஒண்ணுதான்னு ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சோ பேர் மாத்தினா நீங்க அதே ஆள் தான் கோர்ட் ஒரு செக் வச்சிருச்சு. வாவ், இது இண்டஸ்ட்ரியில பல தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். அப்போ இதோட உடனடி பாதிப்பு பயங்கரமானது. தெலுங்கானா, ஆந்திரா, ஓவர்சீஸ்னு எல்லா இடத்துலயும் பிரீமியர்ஸ் கேன்சல். ஐயோ. டிக்கெட் பணம் ரீஃபண்ட். சில மணி நேரத்துல பல கோடிகள் நஷ்டம். இது வெறும் பண நஷ்டம் மட்டும் இல்ல, ஒரு படத்துக்கு கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த பஸ், அந்த ஹைப் மொத்தமா போயிடுச்சு. மொத்தமா காணாம போயிடுச்சு. பேசிக்கலி இட்ஸ் a brand value disaster. இந்த மாதிரி ஆழமான மூவி இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ்க்கு எங்க ஃபிளிக்ஸ்காஸ்டிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. டெஃபினெட்லி இதுல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு கோணம் இருக்கு. இதுக்கு பேரு லெகசி ஃபைனான்சியல் டிஸ்பியூட்ஸ். லெகசி ஃபைனான்ஷியல் டிஸ்பியூட்ஸ். ஆமா, சினிமாவுல உங்க ஃபைனான்சியல் ஹிஸ்டரி உங்களை எப்பொழுதும் விடாதுங்கிறதுக்கு இது ஒரு பாடம். ஒரு தயாரிப்பாளரோட பழைய ஃபைனான்சியல் டிசிப்ளின் அவரோட எதிர்கால ப்ராஜெக்ட்ஸை எப்படி வேணாலும் பாதிக்கலான்னு நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. அப்போ அகண்டா 2வோட எதிர்காலம் என்ன? இப்போதைக்கு காலவரையின்றி ஒத்திவைப்புன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல 2 வழிகள் தான். ஒன்னு, ஹீரோஸ் கூட ஒரு பெரிய தொகைக்கு ஒரு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணணும். இல்லனா இந்த சட்ட போராட்டம் வருஷ கணக்குல நீடிக்கும். அது படத்துக்கு நல்லதில்ல. கரெக்ட். இந்த பிரச்சனை பத்தி உங்க கருத்துன்னு, ஒரு பழைய கம்பெனியோட கடனுக்காக புது கம்பெனியோட படத்தை நிறுத்துறது சரிதானா? மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்மளோட இறுதி சிந்தனை இதுதான். ஒரு தயாரிப்பாளரோட பழைய நிறுவனத்தின் கடன்களை அவரோட புது படங்களோட தொடர்பு படுத்தி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சா இது சினிமா துறையில ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் கிளீனப்க்கு வழிவகுக்குமா? இல்ல, இது பெரிய ஸ்டுடியோகளும் சின்ன தயாரிப்பாளர்களை முடக்கிறதுக்கு ஒரு புது ஆயுதமா மாறுமா? நல்ல கேள்வி. இது ஒரு சுத்திகரிப்போட தொடக்கமா, இல்ல இது ஒரு புதுவிதமான பிரஷர் டாக்டிக்கோட ஆரம்பமா? யோசிச்சு பாருங்க.